கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறோமா? இயேசு சீஷர்கள் இடத்துல நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. நான் எப்படி உங்ககிட்ட அன்பா இருந்தேனோ அது மாதிரி நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்ற புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு தர்றேன். நான் ஒரு புது ரூலே உங்களுக்கு போட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். இது கிறிஸ்துவை நடுமையமாக வைத்த ஒரு அன்பாக இருக்கணும். ஸோ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் அதே தியாக அன்போடு ஒருவரை ஒருவர் மன்னித்து எந்த அன்கண்டிஷனலாக ஒருவரை ஒருவர் கிறிஸ்து நம்ம நேசிக்கிறது போல நம்ம நேசிக்கிறோமா? யார் அப்படி ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதி சபை விசுவாசிகள். ஆதியில் அந்த பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பிறகு விசுவாசிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஒன்றாவே கூடி இருந்தாங்க. எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று ஒருவருக்கொருவர் என்ன தேவையோ அந்த மாதிரி அவங்க ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணி அப்படி அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். யார் இந்த மாதிரி ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கன்ற கட்டளை கை கொள்ளாதவர்கள் யாருன்னா, 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து. அவன் பாருங்களேன், ஒரு 30 வெள்ளி காசுக்காக ஜீசஸை காட்டி கொடுத்தான். அவங்க வந்தாங்க. அவன் அங்கே ஏற்கனவே அங்கே சிக்னல் கொடுத்துட்டு வரான், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவன் தான் ஜீசஸ், அவரை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க அவர் அந்த யூதாஸ் ரபி வாழ்கன்னு சொல்லி அவரை முத்தம் செய்தான். உடனே ஜீசஸே சொல்றாரு, என் சிநேகிதனே என்னத்துக்காக வந்த அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. அப்போ அந்த பிரதான ஆசாரியர்கள்லாம் இயேசுவை அவர் மேல கை போட்டு அவரை பிடித்து கொண்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜீசஸ்க்கு அருகிலேயே ஜீசஸோடையே கூட இருந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ண ஒரு யூதாஸ் காரியோத்து சுயநலம் மிகுந்தவனாய், அவனுக்கு அந்த ஒருவரில் இருக்கிற அந்த அன்பு அவருக்கு இல்லை, சுயநலம் இருந்தவனாய் இருந்தபடினால் அவன் காட்டி கொடுத்தான். கேள்வி, கிறிஸ்துவின் அன்பை நான் சொல்றேன், நான் மற்றவங்களை நேசிக்கிறேன்னு, மற்றவர்கள் என்னில் காண முடிகிறதா? கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்கள் என்னில் காண்கிறார்களா? ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு என் மூலமாய் பிறருக்கு பாய்வதாக. நீர் என்னை நேசித்தது போல நானும் மற்றவர்களை நேசிக்க எனக்கு கற்றுத்தாங்க. ஆமேன்.